ஃப்ரெஷ்ஷான குட்டி எறாவை மசாலா பொடியெலாம் போட்டு பக்குவமாக வதக்கி 2 முட்டையை உடைச்சி ஊற்றி புரட்டி எடுத்து ரைஸோட வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பேபி ஷ்ரிம்ப் ஸ்கிராம்பிள்டு எக்ஸ். ஒரு சூப்பர் டெலிஷியஸ் டிஷ். 5 மினிட்ஸில் சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குக்கிங் பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வெடித்து முடித்ததும் ஒரு 3 காஞ்ச மிளகா லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பேபி ஷ்ரிம்ப் ஒரு பவுல். இது நான் சிங்கப்பூர் வெட் மார்க்கெட்டில் வாங்கினேன். உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஷ்ரிம்ப் கிடச்சிதுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது யூஸ்வலாக ட்ரையாக தான் கிடைக்கும், பட் இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது. ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைட்டாக வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் போல் லைட்டாக வதக்கிடுங்க. அதுக்குள்ளேயே நல்லா குக் ஆகிடும். மசாலாவில் நல்லா புரட்டியாச்சு. அந்த ஷ்ரிம்பும் நல்லா வெந்திருக்கும். அதை ஒரு சைடாக ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றி 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அடித்து இதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த பேஸ் லைட்டாக திக்காகும். நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், அடியில் ஒரு ஒயிட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த டைமில் கரண்டி எடுத்து இந்த சைடு ஒரு இழு, அந்த சைடு ஒரு இழு, அப்படியே சக்கன்னு குத்தி எல்லாத்தையும் உடச்சி விட்டு அந்த ப்ரானோட சேர்த்து புரட்டி எடுத்தீங்கன்னா அருமையான பேபி ஷ்ரிம்ப் ஸ்கிராம்பிள்டு எக்ஸ் ரெடி. எவ்வளோ ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் சூப்பர் டெலிஷியஸ் டிஷ் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த டிஷ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த மாதிரி யூனிக் டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.